இத்தாலியை தாக்கிய சூறாவளி, சிசிலி கரையை விழுங்கிய பயங்கர அலைகள். இத்தாலியின் தெற்கு பகுதிகளை ஹரிக்கேன் ஹாரி எனப்படும் கடும் புயல் கடுமையாக தாக்கியுள்ளது. கடலில் உருவான ஆழமான குறைந்த அழுத்த மண்டலம் காரணமாக ஏற்பட்ட இந்த புயல் இத்தாலியின் சிசிலி தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிசிலியில் உருவான பயங்கரமான கடல் அலைகள் கரையை தாண்டி நகரங்களுக்குள் புகுந்ததால் பல இடங்களில் வீடுகள் மற்றும் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. குறிப்பாக ரோக்கலுமேரா, மாசேயோ, மர்சமேமி போன்ற கடற்கரை நகரங்களில் கடல் அலைகள் தடுப்புச் சுவர்களை உடைத்து உள்ளே புகுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புயலால் ஏற்பட்ட கடல் அலைகள் 10 மீட்டருக்கும் அதிக உயரம் கொண்டதாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொலிகளில் சிசிலியன் நகரங்களில் கடல் அலைகள் வீடுகளையும் கடற்கரை கட்டிடங்களையும் தாக்கும் காட்சிகள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புயலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இத்தாலிய அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்துள்ளனர். கனமழை, புயல் வேகத்தில் வீசும் காற்று, ஆபத்தான கடல் அலைகள் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அவசர சேவைகள் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் மக்கள் கடற்கரை பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிசிலி அருகே உள்ள ஏயோலியன் தீவுகள் பகுதியில் உள்ள லிபாரி தீவிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடல் அலைகள் கரையை தாண்டி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். புயல் தாக்கிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த நிலைமையை மிகவும் பயங்கரமானதாக விவரித்துள்ளனர். எங்கள் நகரம் முழுவதும் கடல் அலைகளாலும் காற்றாலும் சூழப்பட்டுள்ளது என சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியாகியுள்ளன. தற்போது ஹரிக்கேன் ஹாரி தென்னித்தாலி வழியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவசர அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. Ci vuole una ruspa qua!